அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வரப் பெருமானினுடைய பங்குனி பெருவிழாவின் 8ஆம் நாள் விழா. சிவனேச செட்டியாரின் மகள் அங்கம்பூம்பாவையை உயிர்ப்பித்து உலகிற்கு தந்த எலும்பை பூம்பாவையாக்க இசைத்த பதிகம் திருஞான சம்பந்தரின் எழிலார்ந்த பணி. எலும்பை பெண்ணாக்கி அதிசயம் செய்த சிவன் அருள். 63 விழாவிற்கு அடிநாதமாய் வேழமுகன் நர்தன விநாயகன் வந்து கொண்டிருக்கிறான். வெள்ளி விமானத்தில் 63 நாயன்மார்களோடு ஈசன் உலாவரும் காட்சி. நாயன்மார்கள் 63, தொகையடியார் 9 பேர் என 72 பேர். அடியார்கள் வணங்கி வரவேற்க ஈசன் மகிழ்வாக வலம் வரும் காட்சி நம் கண்முன் விரிகிறது. ஈசனை பார்த்தபடி கரங்களை கூப்பியவாறு நாயன்மார்கள் முன்னே செல்கிறார்கள். ஈசனை பார்த்தவாறு பின்னோக்கி நடப்பது போன்று நாயன்மார்கள் செல்வது காண கிடைக்காத காட்சி. மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் ஒலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் என திருஞான சம்பந்தர் தன் பதிகம் வழி பேசும் விழாக்கள் நுழைந்த திருமயிலை திருத்தலம். உமையொரு பாகனாய் ஈசன் உலாவரும் அழகு. மாந்தரெல்லாம் உன் நிழலில் நீயோ மாமரத்து நிழலில். மாந்தரெல்லாம் உன் நிழலில் நீயோ மாமரத்து நிழலில். வேந்தரும் வெற்று மனிதரும் ஒன்றே பாந்தமாயிதை உணர்த்தி. வேந்தரும் வெற்று மனிதரும் ஒன்றே பாந்தமாயிதை உணர்த்தி. நிந்தன் பரமானுகிரகத்தை பாருக்கு அடித்த காமாட்சி நம் சமான காமகோடினி. காமகோடினி காஞ்சி காமகோடினி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நமாமி சங்கர பஜாமி சங்கர. காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நமாமி சங்கர பஜாமி சங்கர. மாந்தரெல்லாம் உன் நிழலில் நீயோ மாமரத்து நிழலில். அம்பிகை கற்பகத்தாய் வரம் தரும் வசந்தம் வீதியுலா வருகிறாள். அம்புலியின் முகத்தில் உன் அழகு முகம் கண்டேன். அம்புலியின் முகத்தில் உன் அழகு முகம் கண்டேன் அம்பிகையே. வள்ளி தெய்வானையுடன் முருகன் வலம் வரும் காட்சி. சண்டிகேஸ்வரர் அடியவருள் ஒருவராகி ஈசனை வரவேற்று இதோ பஞ்சமூர்த்திகளில் ஒருவராகவும் வலம் வரும் அழகு. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த பாடல் பெரிய புராணத்தினுடைய முதல் பாடல். இந்த பாடலுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. இதில் எழுத்து எண்ணி படித்தால் 63 எழுத்துகள் இருக்கும். இந்த பாடலை பிரித்து படித்தால் உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் என பிரித்து படித்தால் 72 எழுத்துகள் இருக்கும். ஆம், 63 நாயன்மார்கள் 9 பேர் தொகையடியார்கள் என 72 எழுத்துகளோடு தொண்டர் சீர் பரவும் செக்கிழார் பெருமான் எழுதிய முதல் பாடல் அமைந்திருக்கிறது. இதோ அடியார் பெருமக்களோடு ஈசன் உலாவரும் காட்சி. யார் அந்த தொகையடியார்கள்? நீங்கள் கேட்கலாம். தில்லைவாழந்தனர், பொய்யடிமை இல்லாத புலவர், பத்தராய்ப் பணிவார், பரமனையே பாடுவார், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், திருவாரூர் பிறந்தார், முப்போதும் திருவேணி தீண்டுவார், முழுநீரு பூசிய முனிவர், அப்பாலும் அடிசார்ந்தார் என 9 பேர் தொகையடியார்கள். அடியாருடன் வலம் வந்த பஞ்சமூர்த்தி வடிவங்கள் திருக்கோவிலை வந்தடைந்தன. நான் பிறந்தது மயிலாப்பூர் தான். கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷமாக இங்கே 63 திருவிழா வந்துட்டு இருக்கிறேன். இப்போ இது வந்து எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க மயிலாப்பூர் லோக்கல் ஜனம்
இன்னும் வெளியத்துலேருந்துலாம் வந்து நிறைய பேரை பார்ப்போம். இது நல்லா நடக்குது திருவிழா. எல்லோரும் கபாலீஸ்வரர் ஆசி பெற்று எல்லோரும் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இது 3 வருஷமாக நான் தூக்கிட்டு இருக்கேன், சாமி தூக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் 63 வந்து ரொம்ப விசேஷமாக எல்லா வருஷமும் நடந்துகிட்ருக்கோம். இப்போது இந்த வருஷம் வந்து 3rd இயர் நான் தூக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருந்தது, எந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. பட் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஓகேவாக தான் இருக்குது, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சந்திரசேகரர் இதோ பார்வேட்டைக்கு புறப்படுகிறார். இனி நம் துயரங்கள் தூள் தூளாய் சிதறும். இதோ 5 திருமேனிகளின் உலா. அடுத்து விநாயகன் வேத முதல்வனின் உலா. ஈசன் உமையுடன் வலம் வரும் காட்சி. அம்பிகை கற்பகத்தாய் வீதியுலா வருகிறாள். முருகன் சிங்கார வேலன் ஒய்யார வலம் வரும் அழகு. சண்டிகேஸ்வரர் வீதி வலம் வருகிறார். மாமழை நின்று அதிர வேறுவே தொழுவில் நிறையோடும் மாமழை நின்று அதிர வேறுவில் தொழுவில் நிறையோடும் அணையும் அணையும் வினை வந்து அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே. அடுத்த நம் தொகுப்பில் 9ஆம் நாளில் இறைவனின் இரவலர் கோல விழாவும் 5 திருமேனிகளின் உலாவும் இடம்பெறும். கவின்மிகு காட்சிகள் நம் கண்முன் விரியும். அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வர பெருமானினுடைய அருளில் பூரணமாக நீங்கள் நிறைந்திருக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செஞ்சிட்டீங்களா? பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.